வணக்கம் மக்களே, நம்ம தேஷாந்திரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மகா சிவராத்திரி அன்று ஆன்மீக பயணம் தொடங்கும் காணொளி. ஸ்ரீராம் மகா சிவராத்திரி சிறப்பு. மகா சிவராத்திரியோட சிறப்புகள், பெருமாளோட ஆதிசேஷன் வந்து ராமாயணத்துல வந்து லட்சுமணா ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு ஆதிசேஷன். இப்ப அதே ஸ்ரீ குரு ராகவேந்திரன் சொல்றோம்ல, ராகவேந்திரன் கேள்விப்படாம யாரும் இருக்க மாட்டீங்க. ஆதிசேஷன் அவதாரம் தானா, இறைவன் வந்து எத்தனையோ அவதார புருஷன் எடுத்துட்டு இருக்காரு. ஆதிசேஷன் வந்து பூமியை தாங்கிட்டு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு கர்வம் ஏற்படுது, நம்ம தான் பூமியை தாங்கிட்டு இருக்கேன்னு. பூமியை தாங்குறது இறைவன் ஒருவர் தான். இப்ப நானே இப்ப 100 கிலோ என்கிட்ட கொடுக்குறீங்க, 110 கிலோ வச்சாலும் நான் பரவாயில்ல, 100 கிலோ அப்பா கொடுத்தாங்க, 100 கிலோ பணம் முட்டை கொடுத்தாங்க, 120 தாங்குறேன், எனக்கு ஒரு ஆணவம் வந்துடும். ஆதிசேஷன் பூமியை தாங்கும்போது அவருக்கு ஒரு ஆணவ செருக்கு வந்துட்டு, இது சாமி கொண்டே தெரிஞ்சு போகுது. நீ 1000 வருஷம் பூமியில போய் தவறு, ஏன்னா தப்பு பண்ண தண்டனை. ஆதிசேஷன் ஒரு ஆணவ செருக்கு வந்ததுனால நீ பூமியில போய் 1000 வருஷம் தவம் இருந்து, சாமிகிட்ட கேட்க, சாமி என்ன சாமி சொல்லு, 1000 வருஷம் தவம் இருந்து மகா சிவராத்திரி அன்று 4 காலத்திலையும் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு கோயில வழிபாடு பண்ணி 4வது காலம் நாகேஸ்வரத்துல வழிபட்டா உன் சாப விமோச்சனம் பெறும், மறுபடியும் பூமியை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு பெருன்னு சாமி சரிச்சுட்டார். அதனாலதான் எத்தனையோ நாள் டெய்லியுமே கூட பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய கோயில நாளைக்கும் போய் பார்க்கலாம், நாளானைக்கு போகலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம். ஆனா மகா சிவராத்திரி அன்று பார்க்கறதுதான் பெரிய சிறப்பு. புண்ணியம் சொல்றோம், புண்ணியம். பால் வந்து சுவைதான், பால்ல சுவை இருக்கு. சர்க்கரை போடாமே பால் சாப்பிடலாம், ஆனா சர்க்கரையை சேர்த்தா சுவை அதிகம். இப்ப நம்ம பாருது, நேற்று போய் பார்த்துருப்பீங்க இந்த 4 கோயிலையும் புண்ணியம் தான். இன்று பார்த்தா புண்ணியத்திலும் புண்ணியம், சிவப்புண்ணியம். புண்ணியங்கிறது ஒண்ணு, இன்னைக்கு போய் பார்க்கறது டபுள் புண்ணியம். எல்லாத்துக்கும் இப்ப வந்துட்டு அத்தனை பேருக்கு டபுள் புண்ணியம். உண்மை, நான் பெருமைக்காக சொல்ல, இது உண்மை. 1000 வருஷம் தவம் இருந்து மறுபடியும் இந்த பூமியை தாங்கக்கூடிய சக்தி மறுபடியும் ஆதிசேஷன் பெறுகிறார். அதை நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் முதல் காலத்துல கும்பகோணம் நாகேஸ்வரன், அது வெகு பேருக்கு தெரியாது. எல்லாம் நாகேஸ்வரன் திருநாகேஸ்வரன் நினைச்சுக்குவாங்க. ஆமா, எல்லாருமே நாகேஸ்வரம் கும்பகோணத்துக்கு அந்தாண்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு திருநாகேஸ்வரம் எல்லாரும் நீ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. திருநாகேஸ்வரம் பார்க்க போறோம். முதல் காலத்துல கும்பகோணம் டவுன்ல நாகேஸ்வரன் இருக்குது, அதை பார்த்துட்டு 2ஆம் காலம் வந்து நாகேஸ்வரன் அதை பார்க்கிறோம். 3ஆம் காலத்துல திருப்பாம்புரம் பார்க்கிறோம். திருப்பாம்புரம் தென் காலத்தையும் பார்க்க. 4ஆம் காலம் நாகூர் நாகேஸ்வரம். நாகூர்ல ஒரு நாகேஸ்வரர் இருக்குது. ஆதிசேஷன் ஒவ்வொரு காலத்துக்கும் வெளிப்பட்டு இருக்காரு, குறிப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு காலத்தும் இப்ப முதல் காலத்துல கும்பகோணம் டவுன்ல இருக்க நாகேஸ்வரத்தை ஆதிசேஷன் வெளிப்பட்டு இருக்காரு. அப்புறம் இழந்த சக்திய ஓரளவு, இப்ப எனக்கு பசிக்குது, 2 இட்லி சாப்பிட்டேன், கால் வயிறு இருந்துச்சு, அடுத்து திருநாகேஸ்வரம் போறாரு, அங்க வழிபாடு பண்றாரு. 2ஆம் காலத்துக்கு அரை வயிறு இதாச்சு. 3ஆம் காலம் திருப்பாம்பரம் போயிருக்காரு, அங்க போய் வழிபாடு பண்றாரு, 3/4 பங்கு ஆதிசேஷன் சக்தி. கடைசியா 4ஆம் காலம் நாகூர்ல உள்ள நாகேஸ்வரத்துல போய் வழிபாடு பண்றாரு. சாமிக்கு அருள் கொடுத்து அவர் இழந்த சக்தியை பெறார். அதான் மகா சிவராத்திரி வந்து இது எத்தனையோ காலத்துக்குமே நான் இதை போய் பார்க்கணும்னு நினைச்சு வீட்டுக்காரன்னு சொல்லிட்டேன். மகா சிவராத்திரி வந்து நம்ம போகணும் ஆதிசேஷன் வழிபட்ட கோயில. மற்ற நாள்ல வழிபடுறதை விட இன்று வழிபடுவது மிக மிக சிறப்புப்பாங்க. அது இறைவன் புண்ணியத்துல, அது இன்றுதான் நமக்கு அந்த பாக்கியம் பலமா புண்ணியத்துல அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. யாரு அதே மாதிரி எவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு வந்துங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறோம், நீங்க அத்தனை பேரும் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. இது நான் ரொம்ப நான் பெருமைக்காக சொல்ல சாமி. நான் ரொம்ப காலமா இந்த அமெரிக்கா அடி சொல்லுவேன், சிவராத்திரி இந்த ஆதிசேஷன் வழிபட்ட 4 கோயிலையும் போகணும்னா அது இன்னைக்குதான் பலமில்லாத நமக்கு அருள் கொடுத்துருக்கிறார். இந்த கோயிலுக்கு போனா பெரிய புண்ணியம் என்னன்னா, கிரக தோஷம், கலத்திர தோஷம், திருமண தடைப்படுதல், புத்திர பாக்கியம் அத்தனையும் கிட்டும், கண்டிப்பாக கிட்டும். சாமி சொல்லியிருக்காரு. இந்த 4 கோயிலையும் இந்த நேரத்துல வழிபாடு பண்றதுல மகா சிவராத்திரி வழிபட்டதான் பெரிய புண்ணியம். அற்புதமான கோயில்மா. நடராஜோட மண்டபம், 2 யானை 4 குதிரை. போய் பார்க்கதான் போறீங்க. அப்படியே தேர் எப்படி இருக்கும், கருத்தேர் வந்து 12 ராசியை செதுக்கி வச்சிருக்காங்க, சிற்ப வேலை பண்றது. அற்புதமான கலை கோயில். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது கும்பகோணம் நாகேஸ்வரம் ஃபர்ஸ்ட் முதல் காலம். அடுத்தது ஆமா, கும்பகோணம் நாகேஸ்வரம் டவுன்ல இருக்குது. திருநாகேஸ்வரம் ஒரு 6 கிலோமீட்டர் போனா திருநாகேஸ்வரம் எல்லாத்துக்கும் தெரியும். திருப்பாம்புரம்
நாகூர் நாகேஸ்வரம் யாருக்கு தெரியாது? இல்ல நாகப்பட்டினம் நாகூர் வந்து முஸ்லீம் அதிகமா இருக்கிற ஊர். அங்க வந்து டவுன்லே நாகேஸ்வரம் இருக்கு. அந்த ஊர் பேரு நாகேஸ்வரம். நாகூர் நாகேஸ்வரம் ஆதிசேஷன் வழிபடுறது 4 கோயிலும் நாகநாத சாமி பேர் தான் வரும், வேற மாத்தியே வராது. 4 கோயிலும் நாகநாத சாமி தான். பார்க்கலாமா? ஒரு நாள் ஒரு சம்பந்தத்துல நம்ம அப்பா சிவபெருமானை நினைக்கலாமா? நினைக்கலாம் சொல்றவங்கள கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். ரொம்ப அழகான கரெக்ட். चामुण्डीश्वरी जय जय श्रीदेवी, जय जय दुर्गा श्री परमेश्वरी, जय जय श्रीदेवी, जय जय जयन्ती मां। இந்த மகா சிவராத்திரி என்று பயணத்தில் கலந்து கொண்டு அருள் பெற்ற அனைவருக்கும் நன்றி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம்.